இலங்கையின் அழகிய கிராமம். அக்கிராமத்தில் ஓர் ஏழை பெண் பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தாள். அவள் நிறை மாத கர்ப்பிணியா இருந்தாள். அன்று ஒரு நாள் அவளுக்கு பிரசவ வலி வந்தது. அவளை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அவளுக்கு ஓர் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. தள்ளுங்கள் அம்மா, தள்ளுங்கள், உங்களால் முடியும், இன்னும் கொஞ்சம். அவள் தன் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். அன்று ஒரு நாள் ஒரு தம்பதியினர் அவர்களுக்கு பிள்ளை இல்லாததால் அக்குழந்தையை தங்களுக்கு தருமாறு கேட்டனர். நான் என் பிள்ளையை விட மாட்டேன், அவன் என் உயிர். தயவு செய்து எங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும். அம்மா, எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, இந்த குழந்தையை எங்களுக்கு கொடுங்கள். தயவு செய்து அம்மா, நாங்கள் அவனை நன்றாக பார்த்துக் கொள்வோம். அன்று இரவு அவள் தன் குழந்தைக்கு பால் கொடுத்துவிட்டு தன் பிள்ளையுடன் உறங்கினாள். நள்ளிரவு நேரத்தில் விழித்து பார்த்தாள். தன் குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பதைக் கண்டு குழந்தையை கையில் ஏந்தி வேதனையில் அழுதாள். மகளே, கவலைப்படாதே, நானே உன் தேவன். உன் பிள்ளையை அவர்களிடம் கொடு, அவனை குறித்து அநேக காரியங்கள் உள்ளது. திடீரென அவள் கண் விழித்து எழுந்தாள். பயத்துடன் குழந்தையை பார்த்தாள். அந்த நடுஇரவில் அந்த தம்பதியினரின் வீட்டிற்கு ஓடிச் சென்றாள். அவர்களின் வீட்டின் கதவை தட்டினாள். ஆண்டவர் கனவில் வந்து குழந்தையை உங்களிடம் கொடுக்க சொன்னார். அவர்களின் கைகளில் குழந்தையை கொடுத்தாள். அவர்கள் குழந்தையை வாங்கியதும் குழந்தையை முத்தமிட்டாள். பின் தன் குழந்தையை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு கவலையுடன் செல்லும்போது பின் அந்த குழந்தை அத்தம்பதியினரிடம் மகிழ்ச்சியாக இருந்தது. சில வருடங்கள் சென்றன. அவன் சிறுவனாக தன் வளர்ப்பு பெற்றோர்களிடம் சந்தோஷமாக வளர்ந்து வந்தான். அப்பொழுது அவன் தனிமையில் விளையாடும் போது ஒரு குரல் கேட்டது. மகனே, மகனே. அவன் பயத்தில் உறைந்து போனான். அப்பொழுது அவன் திரும்பி பார்த்தான்.